ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே வீடியோ பார்த்துடலாமா? 5:30 முதல்ல எழுந்திரிச்சிட்டேன். கிளைமேட் இந்த மாதிரி தான் இருந்துச்சு, நல்லா ஒரு சில் கிளைமேட்டாக தான் இருந்துச்சு. இங்கே அலர்ட் விட்ருக்காங்க கோயம்புத்தூரில், பட் ஆனால் மழையெல்லாம் இங்கே எதுவுமே வரவே இல்லை. ஆனால் கிளைமேட் மட்டும் கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா வந்துட்டு வால்பாறை அந்த சைட்லாம் வந்து நைட்டு ஃபுல்லாக மழை, காலையிலேயும் மழை பெஞ்சிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எங்கள் அம்மா. அதுக்கப்புறம் என் தங்கச்சிக்கு இன்றைக்கி வந்து ஒர்க்கிங் டே, அதனால் வந்துட்டு அவளை நான் கொஞ்ச நேரம் தூங்க சொல்லிவிட்டு நான் எழுப்பிடுறேன், அப்போ எழுந்திரிச்சிக்கோ அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் நான் அதுக்குள்ளேயும் வந்து சமைச்சிட்டேன். எப்போவுமே சாதம் வந்து வடித்து சாப்பிடுங்க, அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் தக்காளி வதக்கி அவளுக்கு கொடுத்துட்டேன். அவளையும் சாப்பிட வச்சுட்டு அவளுக்கு டிஃபன் பாக்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அவளுமே ஒர்க்கு கிளம்பிட்டா. இப்போ ரோடு வந்து நல்லா கிளியராக தெரியுது. வந்து அந்த ரோடு போகிறது வரலாம் தெரியாது, இப்போ கிளியராக தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம டாமி தான் வந்துட்டு வாட்ச்மேன். அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்ட ஒரு வாட்ச்மேன் இருக்கார், அவரையும் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஸ்டேட் ஃபுல்லாக இவர், அந்த ஸ்டேட் ஃபுல்லாக அவர் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு 2 பேரும் படுத்திருப்பாங்க. எப்போவுமே டெய்லியுமே படுத்திருப்பாங்க. அப்புறம் 2-3 பேர்லாம் வருவாங்க. அதெல்லாம் நான் வந்துட்டு பார்த்தேன் அப்படின்னா உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஹோட்டலில் சமைக்கிற எல்லா திங்ஸுமே, சாப்பாடில் ஆகட்டும், சாப்பாடு, சாம்பார், பொரியல், சேவை, இட்லி, தோசை, பொங்கல் எல்லாமே வந்துட்டு இங்கே பறவைகளுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் வந்து அரிசி, தண்ணி எல்லாமே இங்கே கொடுப்போம். என்னைக்காவது வந்துட்டு வைக்கும்போது சாப்பிடும்போது, பறவைகள் சாப்பிடும்போது எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக வந்து காட்டுறேன். வாய்ப்பு கிடைச்சானா வந்துட்டு அது வைக்கிறக்குள்ளேயுமே எல்லா பறவைகளும் வந்துடுது, சாப்பிட்டு கீழே தள்ளி விட்டு. கிடக்கிறது எல்லாமே குறுமிளகா தான் இருக்கும், அவ்வளோ குறுமிளகு. அதுக்கப்புறம் சாப்பாடு ஒன்று அடிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பறவை வந்து அப்போ சட்டன்னு எல்லா பறவைகளும் வந்துடும். அந்த காட்சியை நானும் என்னைக்காவது ஒரு நாள் வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது பார்க்க. கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் எடுத்து வீடியோ உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 7:30 கிட்ட ஆயிடுச்சு. 7:30 மணிங்கும் போதெல்லாம் வந்துட்டு கீழே இந்த மாதிரி தான் இருந்துச்சு, அவ்வளோக்கெல்லாம் யாருமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-7:45 போது வந்துட்டு கீழே சரியான கூட்டம் வந்துடுச்சு. ஏன் இந்த கூட்டம் வருது என்னங்கிறது நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஹை குவாலிட்டியாக இருக்கும், சுத்தபத்தமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு விலையும் கொஞ்சம் கம்மி தான், நல்லா டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு கூட்டம் அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு. காலையிலேயே நிறைய ஆர்டர் போல் ஆட்டோவில் ஏற்றிட்டு போயிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் இது பாருங்கள், நான் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 o'clock வீட்டிலேருந்து கிளம்புனேன். எந்த அளவுக்கு வந்துட்டு எல்லா திங்ஸையும் க்ளீன் பண்ணி தொடச்சி எல்லாமே கடைக்குள்ளே இருக்கிற எல்லா திங்ஸுமே எடுத்து க்ளீன் பண்ணுவாங்க. நான் வந்துட்டு சுத்தமாக நடக்க கூட முடியல, அந்தளவுக்கு பாத்திரம் பண்டத்தை எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. எடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க சொல்லிவிட்டு அப்புறம் வந்து வந்து போகிறேன். ஏன்னா வந்து அங்கே இருக்கிறதுல எண்ணெய் லைட்டாக இதுலேயே கால் வச்சாலுமே வந்துட்டு நம்ம ஸ்வயங்கன்னு விழுக வேண்டியதான், அந்தளவுக்கு தான் இருக்குது. ஒரு சிலம்பெல்லாம் வலிக்கெல்லாம் விழுந்திருக்கு இந்த இடத்துல. அதுக்கப்புறம் மெதுவாக நடந்து கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு ஹோட்டலுக்குள்ளே ஒரு டேங்க் இருக்கும், அந்த டேங்க்கையும் வாரம் க்ளீன் பண்ணுவாங்க. உள்ளே இறங்கி அந்த டேங்க்கையுமே எல்லா தண்ணியும் எடுத்து வெளியே இறச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக நல்ல தண்ணி உள்ளே இறக்குவாங்க. அதனால தான் இவ்வளோ ஹைஜீனிக்காக இந்த ஹோட்டல் இருக்குது. பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இந்த அளவுக்கு சுத்தபத்தமாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன் அதனால தான் வந்து இங்கே இவ்வளோ கூட்டம் வருது. எங்கேயுமே வாங்காமல் நிறைய மக்கள் வந்து இங்கே வாங்குகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சிவன் கோவில் பார்த்திங்கன்னா வந்துட்டு வைஷால் ஸ்டேட்லேயே மெயின்லேயே இருக்கிற சிவன் கோவில் தான். பிரதோஷத்துக்குலாம் இங்கே தான் வருவேன். A1 ஷிப்ஸுக்கு முன்னாடியே இருக்குது. அப்புறம் என் தங்கச்சி வந்துட்டா, ஒர்க்கிங் முடிச்சுட்டு வந்துட்டா. வெஜிடபிள்ஸ் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி பெரிய மார்க்கெட் தான் போனேன். இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா நாளில் வந்திங்கன்னா சுத்தமாக உங்களால் நகரக்கூட முடியாது, அந்தளவுக்கு கூட்டமாக இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு சண்டேங்கிறனால அவ்வளோக்கு ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருக்குது. இதே வந்து நாளில் வரீங்க அப்படின்னா சுத்தமாக நகரக்கூட முடியாது. என் தங்கச்சி அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா, அப்படியே அவளை பிக்கப் பண்ணிவிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே போயாச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸு, நிறைய வெஜிடபிள்ஸு வெளிநாட்டுக்கு தான் ஏற்றுமதி பண்ணுறாங்க. இங்கே இருக்காத பொருளே இல்லை, அந்தளவுக்கு எல்லா பொருளும் இருக்குது. எல்லா மாங்காலையும் சரி, வாழைக்காய், அது இதுன்னு எல்லாமே இருக்குது. அதனால நான் வந்து எப்போவுமே இங்கே தான் வருவேன். எல்லா திங்ஸுமே ஒரு வாரத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு நானும் அவளும் வந்துடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு முதல்லாம் வந்து அது என்னமோ சொல்லுவாங்களே,
வேரம் பேசி விற்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல கடைகளுக்கு, அதுவுமே மார்னிங் டைமில் வந்தால் தெரியும். நாங்கள் இன்றைக்கி மார்னிங் வரல இல்லையா, அதனால் வந்துட்டு ஈவினிங்க்கு வந்து தான் வந்து வாங்கினோம். பேரம் பேசி விற்பாங்க, ஒவ்வொரு மூட்டை வந்துட்டு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கடைகளுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது. அதெல்லாம் வந்துட்டு பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்க்குறக்கு நல்லாயிருக்கும்னா நமக்கு தான் வேலை இல்லையே, அதனால் அந்த இடத்துல போய் கொஞ்சம் நேரம் நின்னோம்னா கொஞ்சம் அது ஒரு பொழுதுபோக்காக இருக்கும். அதனால சொன்னேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. உங்ககிட்ட காட்டுறது வந்துட்டு ஒரு 5 நிமிஷம், ஆனால் எனக்கு 1 மணி நேரத்துக்கு ஆச்சு வாங்குறதுக்கு. எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து இது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் அந்த மரத்தெல்லாம் காட்டுவாங்க, அவ்வளோ காய்ச்சிருக்கு. ஆனால் யாருமே எடுக்க மாட்டாங்க, ஏனே தெரில. இத்தனைக்கும் விலை கொடுத்து வாங்குறாங்க கடையில் 500 600, ஆனால் யாருமே இந்த மரத்தில் வந்துட்டு வாங்க மாட்டேங்காங்க, ஏனே தெரியல. வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக ஒரு பை நிறையா வாங்கிட்டு வந்தாச்சு, தூக்கவே முடியல அந்தளவுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. 5 மணிக்கு போனேன், இருட்டி 7:45 போது வீட்டுக்கே வந்தேன். வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்ததுமே நல்ல ஒரு காஃபி போட்டு ப்ரூ காஃபி போட்டுட்டு டீ குடிக்கலான்னு உட்காந்தாச்சு. மாவு வரும்போது வாங்கிட்டு ஒரு கிளாஸ் இந்த மாதிரி வாங்க தான் வேண்டியதானே, எப்போ பார்த்தாலும் என்னோடய கிளாஸே கொண்டு போயிட்டுருப்பேன். சண்டேஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டீ குடிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் உட்காந்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இது என்னமோ புதுசாக பார்க்குறேன், ப்ரெட்டு வடைன்னு. நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா கேட்டால் இது என்ன வடைன்னு கேட்டேன், ப்ரெட்டு வடைங்கிறா. நான் இன்ன வரைக்கும் சாப்பிட்டதில்ல, இதான் ஃபஸ்ட் டைம். நீங்கள் யாராவது சாப்பிட்ருக்கீங்களா அந்த ப்ரெட்டு வடையை? நல்லா தான் இருக்கு. அப்புறம் நைட்டுக்கு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் வந்துட்டு இந்த அளவுக்கு இருந்துச்சு. போன வாரம் கெட்டி வச்சுருந்தது, அதாவது ஒரு துணி போட்டு அப்படியே மடித்து வைக்க சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா ஃப்ரிட்ஜில், அது 1 வாரத்துக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. கருவேப்பிலையும் கொஞ்சம் கூட வாடாமல் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நைட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். இதே மாதிரி நம்மளோட வீடியோ வந்துட்டு யூடியூப்லேயும் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். யூடியூப்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.